அடுத்த முறை மீன் வாங்குறப்ப இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு செய்யலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ண வெங்காயம், மிளகு சேர்த்து கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 3 நல்ல பழுத்த தக்காளியை இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு இதில் புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், இடித்த இஞ்சி, பூண்டு, பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கின பிறகு நம்ம அரைச்ச வெங்காயம், மிளகு இருக்குல்ல அதை சேர்த்துட்டு இதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கின பிறகு காயூஸ் கிச்சனோட சாம்பார் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணி, தக்காளி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. கவர் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரலையும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஃபிஷ் பீசஸ்லாம் சேர்த்துக்கலாம். 500 கிராம் அளவுக்கு உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ சேர்த்துக்கோங்க. மீன் உடையாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள்.